ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இருக்குமா சத்தமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அதாவது சாருஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து வீடியோ ரொம்ப நாளாக போடவே இல்லை. ஜனவரி மாதம் ஏதோ ஒரு நடுவில் தம்பி பிறந்தாலும் சொல்லி ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எதுவும் போடவே இல்லை. அதுக்கப்புறமா எதுவுமே போடவே இல்லை. என்ன ரீசன், ஏன் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது டான்ஸ் வீடியோ போடுங்க, ஏதாவது கெட் ரெடி வித் மீ போடுங்க, அன்பாக்சிங் போடுங்க, நிறைய கேட்டிருந்தாங்க. நாங்களும் போடணும் தான் ஒரு காலையில் எழுந்திக்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும் நேரம் வந்து சரியே வரல. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பர்த்டேக்கு முன்னாடியிலேருந்தே நான் வீடியோ போடல. தம்பி பர்த்டே ஏதோ ஒரே ஒரு நாள் அதை மட்டும் தான் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா அத்தையை வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம் ஹாஸ்பிட்டலில். அதை பற்றின வீடியோ எதுவுமே உங்களுக்கு வந்திருக்காது. ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அதாவது ஜனவரி 2ஆம் தேதி அட்மிட் பண்ணதை வந்து நான் அஸ்வின் சாரில் போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் அட்மிட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப உடம்பு முடியாமல் அதனாலே வந்து பாதி நாள் வீடியோ போடல. அவங்க உடம்பு சரியாமல் போய் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு நாங்களும் அலையிறது, இந்த மாதிரி அதுவே ஃபுல்லாக போயிடுச்சு. அதுலேயும் வீடியோ போட முடியல. தம்பி பர்த்டேக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரனாவோட காது குத்துக்கு போயிருந்தோம். பர்த்டே ஃபங்க்ஷனு, காது குத்து, அதுக்கப்புறம் வந்து அங்கே 2 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு திரும்ப இங்கே வர்றது. தம்பியோட பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே முடிஞ்சு அதே நாள் ஈவினிங் வந்து சுரேந்திரனாவோட பையனுக்கு பர்த்டே, அடுத்த நாள் வந்து காது குத்து. ஸோ ரொம்ப அழைச்சல். அங்கேருந்து அப்புறம் இது எல்லாருமே சுமதி அக்கா வீட்டில் தான் இருந்தோம். சுமதி அக்கா வீட்டில் இருந்து அப்புறம் திருப்பி இங்கே வந்து அப்படியே சுத்தாவே இருந்துச்சு. செம்ம ட்ராவல். அதுவே எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. நான் மதுரைக்கு எல்லாருமே ஒவ்வொரு காரில் போயிருந்தோம். 3 பேருமே 3 காரில் போயிருந்ததுனால 3 பேருக்குமே செம்ம டயர்டு. அதை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ராஜாண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி ராஜாண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் ராஜாண்ணா வீட்டுக்கு நான், துர்கா அக்கா, இப்போ ராஜாண்ணா 3 பேர் அங்கே இருந்தோம். விடிய காலில் எழுந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் இங்கே வந்தோம். இங்கே வந்தது உடனே அங்கே சுமதிக்கா வீட்டு துர்காக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி துர்காக்கா வீட்டுக்கு போய் அப்படியே இந்த ஜனவரி மந்த்தே ஃபுல்லாக ட்ராவலு, ஹாஸ்பிட்டல் இப்படியே முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதமாவது நல்லா இருக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தையை வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அத்தைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிறு வலி அதிகமாயிடுச்சு. பெரிய கூத்து என்னன்னா வயிறு வலி அதிகமாகி அன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி கரெக்டாக வீட்டுக்கு, நான் இப்போ வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வரதுக்கு ஷூட் முடிச்சு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தோம். உடனே கால் வந்துருச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்னாச்சுன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சரி ஓகே போங்க அப்படின்ட்டாங்க. போயிட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வயிறு வலி, என்னை ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட்டே பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. நானும் சொன்னேன் ஜிஹெச்சில் நம்ம நார்மலாக எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகணும், அவங்க ஜிஹெச் தான் போகணும், ஃபுல் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப முடியாமல் அழுதாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ மணி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவனை கொண்டு வந்து என்னன்னா நீ வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போடா, நாங்கள் வரதுக்கு முன்னாடி அவன் வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு பக்கம், எங்களோட அவன் ரொம்ப பக்கம். அதனால சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு போக சொன்னேன். அவனும் முன்னாடி போகிறேன்னா அப்புறம் 2 பேரும் அட் டைமில் போனோம். போய் வீட்டில் பார்த்தா எங்கள் அம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் மாதிரி உருண்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஒரு 6 மணி இருக்குமா, ஈவினிங் ஒரு 6-7 இருக்கும். 6 மணிக்கு தான், அதான் ஈவினிங் ஒரு 7 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணும்போது போனோம், சும்மா செக்அப் என்னன்னு சொல்லி பண்ணலான்னு பட்டு அப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து எல்லாரும் ஒரே காரில் போயிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட என் பைக்கை வந்து அவனோட பைக்கை வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அவனும் காரில் ஏறிட்டான். அந்த நாள் எங்க கூட விடிய உட்கார்ந்தாங்க. எலிதான் எலிலக்காது எலிப்புளுக்கு ஏன்டா காய்துங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அஸ்வினை திட்டிகிட்டே இருந்தேன், நம்ம 2 பேரும் போகிறோன்னா ஓகே, அவர் எதுக்கு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தணும். அவனும் என் கூட வந்துட்டு ஃபுல்லாகவே காலையில் கரெக்டாக ஒரு 7 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 4 மணி, விடிய காலையில் 4 மணி வரைக்கும் அவனுமே தூங்காமல் கூட சுற்றிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க போகிறது, அப்புறம் இன்னொரு டெஸ்ட் எடுக்க போகிறது, அப்புறம் வெளியவே உட்காந்துக்கிட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டல் வீடியோலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ரொம்ப முடியல அத்தைக்கெல்லாம். இதில் வச்சு தான் தள்ளிட்டு போனாங்க, தள்ளிட்டு போனாங்க. இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் உட்காரும் போது ஏகப்பட்ட கேஸ் அதெல்லாம் வந்து நான் வீடியோ இல்லை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, கடைசியாக நடந்துச்சுன்னு சொல்கிறேன்.
வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அவங்க பார்த்தாலே தெரியும், ஸ்கேன் எடுக்க போன இடத்துல ஃபுல்லாக சுற்றி ரொம்ப முடியாமல் தான் அலைஞ்சோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி. ஆமாம், எனக்கு 8th படிக்கிறதுலேருந்து அவனுக்கு அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்ததில்லை மோஸ்ட்லி. எனக்கு ஃபுல்லாக கால் வலிச்சிரும். எங்க பாட்டி அட்மிட் பண்ணப்போ கூட நான் எங்க அம்மாவை அட்மிட் பண்ணப்போ கூட டக்குன்னு வந்துட்டோம். அட்மிட் பண்றோம்னு சொன்னாங்க, வேணாம்னு சொல்லி 2 ஹவர்ஸ்லேயே திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்காந்தானே ஏதாவது இது கூட அட்மிட் கூட சொல்ல முடியல. ஏன்னா வார்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரிப்ஸே வந்து 2 பாட்டில் கிட்ட ஏற்றினாங்க. அதுவே 6 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க ஒரு பாட்டில் ஏற ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்லோவாக தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாக உட்காந்து காலில் எனக்கு வீங்கிடுச்சு, செப்பலே போட முடியல. அந்த மாதிரி கால் வீங்கிடுச்சு, தூக்கம் இல்லாதங்காட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விடிய காலில் 5 மணிக்கா 4 மணிக்கு அப்போதான் கிளம்பணும். 7 மணிக்கு 7:30 கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். 4 மணி அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் அப்புறம் வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக கேஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாய்சன் தான். சூசைடுங்கிறத விட சூசைடுன்னு சொல்லக்கூட கூடாது இல்லை, அந்த மாதிரி ஒரு அந்த பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது நிறைய பேர் அடிதடி சண்டை, அப்புறம் உடம்பு முடியாதவங்க, வயிறு வலி, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கு என்னது அழகாக நடக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. ஆக்சுவலாக பாய்சன் குடித்தவங்க வேணால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உண்மையிலேயே. இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்கவே கூடாதுன்னு அவங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்திருப்பாங்க போல. ஃபுல்லாக அந்த சோப்பா எல்லாம் உள்ளே விட்டு ஒவ்வொரு டைமும் முடியாமல் வாமிட்டை பண்ணி சவுண்டு எல்லாமே உட்காந்துருக்கு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே 10 கேஸ் 12 கேஸ் பாய்சன் வந்து இவங்களாவது உள்ள இருந்தாங்க. நான் ஒருத்தவங்க மட்டும் தான் உள்ள இருக்கணும். ஸோ அதனால இவங்க இருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் மட்டும் நான் குடிப்பேன் அத்தைக்கு உள்ள போய். மித்தபடி நான் உள்ள போனாலே என்னை வெளியே தாட்டி விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனா வெளியே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்றத பார்த்தா சாருக்கு ஒரு மாதிரி ஆகி அவ அதுக்கப்புறம் படுத்துறவளுன்னு பயந்துட்டு அவளை உள்ளே விடாம. ஐயோ நிறைய கேஸ் வந்துச்சு, அதெல்லாம் வீடியோ சொல்ல முடியும். ஒரு அம்மா இந்த இடத்துல வெட்டிக்கிட்டு அசால்ட்டா நைட்டியை போட்டு நடந்துட்டு நைட்டி இல்ல, ஒரு சுடிதார் தான் ஃபர்ஸ்ட் போட்டு வந்தாங்க, ஒயிட் கலர் சுடிதார். அவங்க இதை கையில பிடிச்சிட்டு அவங்க பாட்டு நடக்கிறாங்க. ஹிந்திக்காரங்க தான். நம்ம ஊர்ல முக்கால்வாசி ஹிந்திக்காரங்க தான். அதுவும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு சேட்டையை பண்ணிக்கிட்டு போலீஸ். ஐயோ ஆம்புலன்ஸ் செகண்ட் வருது. ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த நிலைமை எங்களுக்கு உள்ள. எங்கள் அம்மா கூட ஒரு 2 மணி நேரத்தில் அதுக்கப்புறம் நார்மலாக எங்ககிட்ட பேசுறது சிரிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கேருந்து டாக்டர் வந்து பார்த்து அவர் டிஸ்சார்ஜ் பண்ணால் தான் முடியும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வரைக்குள்ளேயே பார்த்தா நிறைய பிரச்சனையை பார்த்துட்டோம். பார்க்கும்போது எங்களுக்கே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, தேவையில்லாத வேலை இதெல்லாம். பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தான் பாருங்களேன், குட்டி பையன். அவங்க அப்பா ஏதோ பண்ணியிருப்பாரு போல. ஆமாம் ஆமாம். அவன் அந்த எப்படி சொல்றது, நாங்க எப்படி உட்காந்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி அவனை உட்காந்துருந்தான். உட்காந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் படிப்பானா அந்த பையன். மேபி எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ஸ்டாண்டர்ட் இதுக்குள்ளதான் இருப்போம். அந்த பையன் உட்காந்துருக்கிறத தனியா உட்காந்துருக்கான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொன்னா நான் உடனே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது அது ஒண்ணுதான். எவ்வளவோ பிரச்சனை என்னென்னவோ நடக்கும். ஆனா அதுக்கு இது தீர்வு இல்லை. தயவு செஞ்சு நீங்கன்னு மட்டும் இல்லை, நாங்க கூட விளையாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசி பார்ப்பப்ப. ஆனா அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒன்று பண்ணி நீங்க போயிருவீங்க, ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் சப்போர்ட்டா உங்களுடைய நீங்கள் துணைன்னு நினச்சிருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த விஷயம் மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அந்த முடிவை நம்ம எடுத்துடுறோம், நமக்குள்ளேயே அது தோணும். ஆனா முடிவை எடுத்துட்டு போயிட்டா வர கஷ்டத்தை விட முடிவை எடுத்துட்டு காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்க படுவாங்க பாருங்க ஒரு கஷ்டம். எல்லாருமே சொல்றது, எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். குடிச்சுட்டா வந்து பொழைக்கவே கூடாது. அதுதான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பொழைக்க வைக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா, அதுதான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஃபுல்லாக அவங்க சோப்பாயில் முட்டை அதெல்லாம் ஊற்றி எடுக்க வச்சு எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டமாக அந்த செஞ்ச மாதிரி முடிவு யாரும் எடுக்காதீங்க. சாருவுமே இதுக்கப்புறம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வீடியோவை போட ஆரம்பி கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பீக்காகவும் இருக்கும், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறவங்களும் நம்மளை மறந்துட மாட்டாங்க. அதுக்காகவே நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் ரீசன். இதுதான் நாங்கள் வந்து ஜனவரி மாதத்தில் பட்ட கஷ்டங்கள். ஜனவரி மாதம் சுத்தம் ஃப்ரீங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஜனவரி மாதம் சந்தோஷம் நிறைய பட்டாலும் கஷ்டமும் நிறைய பட்டோம். சந்தோஷங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காது குத்து ஃபங்க்ஷன் போனப்போ மட்டும்தான். அதுவுமே எப்படின்னா அந்த சந்தோஷம்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப துர்கா காக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதை நினச்சி இந்த ஜனவரி மாதம் நம்மளை விடவே விடாது. எப்போ ஜனவரி 2 ஆரம்பித்தேன், 31 அந்த அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். 30 நேற்று தான் 31 அதான் விடிஞ்சிருச்சுல்ல. ஆமாம்மா விடிஞ்சிருச்சுல. 2 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தோம்ல. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட்ங்கிறது இல்லை. ஃபங்க்ஷன் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம்னா என் தம்பி பர்த்டே, அப்புறம் வந்து இந்த காது குத்து ஃபங்க்ஷன் இதில் கொஞ்சம் நிறைய இருந்தோம். பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள், அவ்வளோதான். பொங்கல் அன்னைக்கு ஒரு நாளா ஞாபகம் வச்சு சொல்லுங்க.
பொங்கல் அன்னைக்கு என்னென்ன வாட்டி எடுத்தீங்க, என்னையே பொங்கல் அன்னைக்கு சண்டை போட்டு தள்ளி எடுத்துட்டாங்க. அப்படிலாம் இல்லை, இந்த இந்த ஒரு இதுதான் பொங்கல் கூட இல்லை, பொங்கல் கூட இல்லை, காலையில் சண்டை அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஜனவரி 2025 ஜனவரி மாதம் இப்படி தான் முடிஞ்சிச்சு. பிப்ரவரி நல்லா ஆரம்பிக்கும் நானும் நம்புகிறேன். சாரோட மூஞ்ச பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்குது, உன்னை அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருக்க விட்டுறவனாடா அப்படின்னு பார்க்குறேன். பிப்ரவரி வந்து அஸ்வின் பர்த்டே வருது, அப்புறம் வேலண்டைன்ஸ் டே வருது. இல்லை பர்த்டே வருதுங்கிறது வந்து நீ கெத்த சொல்லவே சொல்லாது. ஏன்னா போன வருஷம் பிறந்த நாளைக்கு என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? அன்னைக்கெல்லாம் சரியான சண்டை. போன வருஷம் பிறந்த நாள் பையன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் சந்தோஷமா தான் வச்சிருந்தேன். நைட்டு தான் பிரச்சனை வந்துச்சு, நைட்டு தான் சண்டை வந்துச்சு. அப்படி சொல்லக்கூடாது, சந்தோஷமா வச்சிருந்தேன்னு சொல்லக்கூடாது. காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் மட்டும் சண்டை போடாம இருந்தேன் அப்படி சொல்லுமா. சந்தோஷமா வச்சுக்கல. ஆமாம்மா, சூப்பரா இருந்துச்சுமா. என் பர்த்டேக்காவது யாருமே இல்லை, என் பர்த்டேக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன் நான். அதுதான் பாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கூட போகிறேன். நைட் ஆனால் எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டா. ஆனால் அது இப்போலாம் இந்த மாதிரிலாம் இல்லை, எதுவும் நல்லா மாறிட்டான்னு தோணுது. ஃபெப் மாதம் வந்து எப்படின்னா உள்ளுக்குள்ளே நாங்களே சண்டை போட்டுருக்கனால எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ வெளியே இருந்து நிறைய பிரச்சனை வருதா, அதனால் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து கம்மியாகிடுச்சு. அதனால் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அதனால தான் வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, யூடியூப் பிளாக் வர மாட்டேங்குது, இன்ஸ்டா ரீல்ஸ் வர மாட்டேங்குது, எதுவுமே போட முடியல. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டோம். இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது எங்களுக்கு சத்தியமாக தெரியல. எப்போ நாங்கள் இதுலேருந்து மீண்டு வருவோங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக போச்சு. இந்த மாதிரிலாம் ஜாலியாக இருக்கிறது இல்லை, உண்மை அதுதான். இந்த மாதம் எல்லாத்துக்குமே நல்லதாக அமையணும். ஏன்னா ஜனவரி மாதம் நிறையா பேர் சொன்னீங்க, எங்களுக்கும் இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த பிப்ரவரி மந்த்லேருந்து எல்லாருக்குமே நல்லதாக அமையட்டும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாருமே நல்லாயிருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். அதுதான். ஸோ இதுதான் காரணம். இந்த ரீசனுக்காக தான் வீடியோ போடல சாருஸ் லைஃப் ஸ்டைலில். இனிமேல் அவங்க போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் ப்ரெஷர் கொடுத்து போட வைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.